எஸ், இப்போது இது காலிஃப்ளவர் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்களே. இப்போ நம்ம காலிஃப்ளவரை உப்பு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் க்ளீன் பண்ண காலிஃப்ளவர் ரெடி. இதோட போட்டு நம்ம காலிஃப்ளவர்லாம் போட்டு நம்ம இதோட நல்லா கலந்துக்கணும். ஸோ மாவோட கலந்து ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வச்சோம்னு வச்சுக்கோங்க. மேரினேட் பண்ண போகிறோம். எஸ், நல்லா கோட்டிங் ஆகிடும், காலிஃப்ளவரோட மிக்ஸ் ஆகிடும். நல்லா ஊறிச்சுன்னா சூப்பராக ஊரில் ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போகிறோம், அப்படியே கோட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம நல்ல ஆயிலில் டீப் ஃப்ரை ஒரு தடவை பண்ணி எடுத்துடணும். கொஞ்சம் ரொம்ப இது பண்ண வேணாம். அடுத்து 2வது தடவையும் போட்டு எடுத்தோம்னா செமையாக இருக்கும் சாப்பிட. நம்ம பண்ண இது என்னது, இது ரொம்ப ஹெல்தியும் கூட. மஷ்ரூம் புலாவ் இருக்குல்ல, அதோட சாப்பிட்டா சைட் டிஷ்ஷு. ஓகேவா, பக்காவாக இருக்கும். ஓகே, பண்ணலாம். உங்களுக்கு கலருக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் இதை போட்டுக்கலாம், காரத்துக்கும் சேர்த்து. எஸ். ஸோ நல்லா கோட் ஆகும். ஸ்டவ் பற்ற வச்சு இப்போ எண்ணெய் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே, பொரிச்சு எடுத்துடலாம். எந்த ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுக்கும்? திருப்பி விடலாம். நம்ம ஆல் டைம் ஃபேவரட் காலிஃப்ளவர் பக்கோடா சாரி காலிஃப்ளவர் எங்களோட ஸ்பெஷல் ரெசிபி இஸ் ரெடி. ஆமாம், இல்லை மெயின் டிஷ்ஷே மறந்துட்டேனே. சரி வாங்க மஷ்ரூம்